Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஆத்விக்குக்கும் மோத்திக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டாஸ்க் வந்து பண்றதுக்கு வந்து போறோம். ஆத்விக் எக்ஸைட்டடா? அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் மோத்தியும் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான். இது வந்து இன்றைக்கே நம்ம முடிவு பண்ணி இன்றைக்கே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டார்ட், ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்கோம். அது நல்லபடியாக முடியும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வரும். அண்ட் நான் எதுக்காக போகிறோம், எங்கே போகிறோம் அண்ட் உங்கள் ஹெல்ப் வந்து உங்கள் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கொடுங்க. ஸோ இன்ட்ரோவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வாங்க போகலாம். அண்ட் ஆல்சோ மழை எப்படி வரதுக்கு ரெடியாக இருக்குன்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock, 4 மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே மோடம் எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல்லாக மோடம் போட்டிருக்குது. மெரட்டாக்கா ஆனா க்ளவுட்ஸ்குள்ளே போயிடுது. ஓகே, ஃபுல்லாக மோடம் போட்டிருக்குங்க. அந்த சைடு கூட கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கரு கும்முன்னு இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ஓகே, டாக்ஸி வந்துடும், நம்ம கிளம்பலாம். ஓகே, ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீலர்கிட்ட வந்திருக்கிறோங்க. நாங்கள் மோத்தி மைண்டில் வச்சுருக்கிற கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா என்னென்ன கார் சொன்னேன்? ஒரே நிமிஷமா. ஓகே, மோத்தி மைண்டில் வச்சுருக்கிற கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்வோ, BMW, லெக்ஸஸ், டொயோட்டா, ஹோண்டா. கரெக்டா? 5. இன்னொன்று மாஸ்தா இஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த 5-6 ஆப்ஷன்ஸ் தான் வந்து வச்சிருக்கிறாரு. அண்ட் அதில் வந்து நான் எங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பேசிக்லி வந்து செடான், அதுக்கு பேர் செடான் இல்லை. எனக்கு செடான் வந்து அந்த கீழே அமுங்கி உட்கார்ந்து போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி வேணும், கொஞ்சம் ஏறி உட்காந்து போகிற மாதிரி வேணும். ஃபேன்சிக்காகலாம் இல்லைங்க. எனக்கு வந்து அந்த கீழே அமுங்கி உட்காந்துட்டு போகிற காரில் ரொம்ப நேரம் போனால் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அது செட் ஆகாது. நம்ம டாக்ஸிலேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த அமுங்கி உட்கார செடான் மாடலில் வந்து போனோம்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஹைட்டான மாடலாக வேணும். இது இன்னைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு. ஓகேங்களா? இதில் பியூட்டி என்னன்னா, ஆக்சுவலாக நான் நல்லாவே டிரைவ் பண்ணுவேங்க. நான் ரொம்ப வருஷமாக டிரைவ் பண்ணுறதுனால நான் நல்லாவே டிரைவ் பண்ணுவேன். ஆனால் இந்த ஊரில் ஒரு புது கண்ட்ரி, அதுவும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடணும். டெய்லி நான் தான் ஆத்விக்கை வந்து ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். இப்போ நாங்கள் பார்த்தது ஃபஸ்ட்டு இந்த BMW தாங்க, X5, BMW X5. நான் ஓட்டிடுவேனா? இந்த சைஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அது பார்க்லாம் நான் கரெக்ட்டா பண்ணனும்ல. வேணும்னா அப்படி ஹைட் மேல வந்து பிடிச்சிருக்கேன். ஹாஸ்பிடல் பெட் மாதிரி மேலே ஏத்திக்கல இறக்கிக்கலாமா? நமக்கு எந்த சைடு கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அந்த மாதிரி வெச்சு. சூப்பரா இருக்குடா. This one if you want to. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சன்ரூஃப்க்குமே நிறைய என்ன சொல்றது டிஸ்கஷன்ஸ் இருக்குங்க. சன்ரூஃபோட வாங்கலாமா வேணாமா? ஏன்னா சில சமயம் ஒருவேளை நீங்க சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டீங்க, மழை வந்துச்சுன்னா மொத்த காரும் அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு ஒரு டீலர் சொன்னார், சன்ரூஃப் இல்லாமல் வாங்கிக்கோங்க பெட்டர் அப்படின்னு. அதே சமயம் சேஃப்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த குழந்தைங்கலாம் வந்து மேலே எட்டி நின்று ஏறி சன்ரூஃபில் ஏறி ஜாலியாக வராங்க இல்லையா. ஆஸ் லாங் ஆஸ் எல்லாமே நல்லதாக இருக்க வரைக்கும் ஓகே. பட் திடீர்னு பிரேக் போடுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த சன்ரூஃபில் இருக்கவங்க தான் வந்து கீழே விழுகிறாங்க. ஸோ சன்ரூஃப் வந்து ஓகேவா இல்லையாங்கிறதுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சன்ரூஃப் வேணும் அப்படிலாம் வந்து நாங்கள் பார்க்கல. நல்ல காராக இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும். அண்ட் இது வந்து நான் பார்க் பண்ணி நான் ஓட்டணுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் கார்ஸுங்க. நான் ஆட்டோ கார்ஸ் ஓட்டினது கிடையாது. நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் கியர் கார்ஸ் தான் ஓட்டியிருக்கிறேன். இது எல்லாமே ஆட்டோ கார்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். பட் டிரைவிங்லாம் வந்து சமாளிச்சிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீலர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த சேட்டியா ஆட்டோ வேர்ல்டு அப்படின்னு வந்தோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோத்தியோட கொலீக்ஸ் கிட்ட கேட்டு ஆன்லைனில் வந்து எதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்த கடைகள் தான் இது எல்லாமே. இந்த எல்லா டீலர்ஸுமே அப்படி வந்தவங்க தான். கிட்ட ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. கார்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்குறாங்க. பட் பார்ப்போம். ஓகே, இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். அவங்க மேலே கூப்பிட்டு போய் காட்டுறேன் நாங்கள். இங்கே பாருங்க, ரிப்பன்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த காருக்கு ரிப்பன்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து கேர்ளுக்கு கொடுப்பாங்க போல், அதனால அது பிங்க் கலர் ரிப்பன்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோருக்கு வந்து கார்ஸ் வச்சுருக்குறாங்க. கீழே ஒன்று, மேலே ஒன்று, அதுக்கு மேலே இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஸோ 3 ஃப்ளோருக்கு வச்சுருக்குறாங்க. இவங்க கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட்டாக வச்சுருக்காங்க. 2020 மாடல், 2021, 2022 அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கு. அண்ட் கார்ஸ் வச்சுருக்கிறதுமே அவங்க கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து லெக்ஸஸும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ லெக்ஸஸும் வந்து பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ BMW அங்கே பார்த்த மாடல் வந்து என்னமோ, அங்கே பார்த்தது வந்து X5ங்க, இங்கே X1. எனக்கு என்னமோ X5 வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்ச பிராண்ட்லன்னு பார்த்தோம்னா லெக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாப்பனீஸ். இப்போ நீங்கள் லெக்ஸஸ் பற்றி நீங்கள் ரீசர்ச் பண்ணினா உங்களுக்கு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் த கார் இஸ் ஸோ குட். ஜாப்பனீஸ் கார்ஸே யூஸ்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து லெக்ஸஸ் வந்து அவங்களோட பின்னக்கில் அவங்களோட ஒரு ப்ரைடாக நடக்கும் லெக்ஸஸ் ஆஸ் அ பிராண்டு. ஸோ லெக்ஸஸ் எனக்கு பிடிக்கும். அதனால் கீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இதுக்கு பேர் வந்து NX300ன்னு சொல்லுவாங்க. RX300 இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு காரணமே என்னென்னா ஓட்டணும். ஓட்டணும் போய் பார்க் பண்ணணும். நம்ம டர்ன் பண்ணும்போது அந்த லென்த்து நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதோட சைஸ்க்கு வந்து எங்கேயும் போய் சிரமப்பட்டக்கூடாது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாது. அந்த சைஸ்க்கு அதுக்காக தான் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக யோசிச்சு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மெர்சிடிஸில் வந்து நிறையா இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க. இஷ்யூஸ் வரும்னு சொல்லலை, மெர்சிடிஸில் வந்து இஷ்யூஸ் வரும்னு சொன்னேன். மெர்சிடிஸ் பொறுத்தளவில் இன்கேஸ் உங்களுக்கு இஷ்யூஸ் வந்தால் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மலேசியாவில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. மெர்சிடிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெர்சிடிஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஹிக்கிள்ஸ். அதெல்லாம் வந்து கொஸ்டினே கிடையாது. மெர்சிடிஸில் என்ன இஷ்யூ வர்றது, இஷ்யூன்னு வந்துச்சுன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டாஸ்க், கஷ்டங்கிறதுல ஒரு டாஸ்காக இருக்கும் ரொம்ப. ஃபார் எக்ஸாம்பிள் கியர் பாக்ஸில் வந்து ஒரு சின்ன பின் ஏதோ ஒன்று போயிருக்கு அப்படின்னா அந்த பின் மட்டும் தனியாக கிடைக்காது, கியர் பாக்ஸே வாங்குவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கீ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உட்காந்து பார்க்கட்டும். ஓகே, தலையை உட்கார்த்தாங்க, பின்னாடி சாஞ்சுக்கா. ஆப்வியஸ்லி லெக்ஸஸ் ப்ரீமியம் இருக்கும். லெக்ஸஸில் தான் இந்த மாதிரி அனலாக் வாட்சஸ் இருப்பாங்க. அனலாக் வாட்சஸா? டிஜிட்டல் இல்லாமல். What's an analog watch? சாஞ்சுக்கோ. நல்லா இருக்காதோ? இது பிடிச்சதா BMW பிடிச்சதா? இதுதானா? ஏண்டா BMW ஆல்சோ. ஓகே, சரி, நம்ம பின்னாடி உட்காந்து பார்ப்போம். நமக்கு பின் சீட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். பின்னாடியும் கரெக்டாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குது. பின்னாடியும் ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேர் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக நல்லா 5 பேர் உட்காந்து போகலாம். குழந்தைங்க இருந்துச்சுன்னா 6 பேர் வந்து உட்காந்து போகலாம் கம்ஃபர்டபுளாக. ஆனால் சூப்பராக இருக்குது. காராக உட்காந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ லெக்ஸஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த BMW X1 ஆகும்போது X1 வந்து நம்ம உட்காந்து பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மலேசியா பொறுத்த வரைக்கும் லெக்ஸஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சீப்பர் கம்பேர் டு BMW.
ஸோ பிஎம்டபிள்யூவா லெக்ஸஸான்னு பார்த்தா மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து லெக்ஸஸ் பெட்டர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஜாப்பனீஸ், இது வந்து ஜெர்மன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னன்னு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி எதுவுமே டிசைட் பண்ண போகிறது இல்லைங்க, பட் பார்ப்போம். அதே சமயம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மலேசியாவில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கார் டீலர்ஸ் தெரியும், ட்ரஸ்டபுளான யாராவது தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் நம்ம பார்க்குற கார் லிஸ்ட்டில் ஏதாவது மாடல் உங்களுக்கு இது நீங்கள் பாருங்கன்னு ட்ரை பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள். நம்ம பார்க்குற மாடல் வந்து பிஎம்டபிள்யூ, வோல்வோ, லெக்ஸஸ், டொயோட்டா அண்ட் கடைசி வந்து ஹோண்டா. மாஸ்டா ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த 6 தான் வச்சுருக்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டீலர்ஸ் யாராவது தெரியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த பிஎம்டபிள்யூ வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லெக்ஸஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிஎம்டபிள்யூ எனக்கு பிடிச்சதா. நம்ம மோத்தி வந்து இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறாரு. இது X1, நம்ம போன டீலரில் பார்த்தது வந்து X5. அது நல்லா சைஸாக இருந்துச்சுங்க, அது ரொம்ப பெரிய சைஸு. இது வந்து எனக்கு பிடிச்சது மோத்தி சின்னதுங்கிறாரு. அடுத்து வந்து பென்ஸ். ஆத்விக்கு ரொம்ப பிடிக்கும். பென்ஸ் வந்து ஆத்விக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்காதுமா? நல்லா சாஞ்சு உட்காந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அதுவும் சாஞ்சு உட்காரு நல்லா, அப்பதான் உனக்கு தெரியும். அத்விக் நல்லா சாஞ்சு உட்காரு. ஏய், இதோட டேஷ்போர்ட் சூப்பரா இருக்குடா. அப்படியாடி அம்மோ, சூப்பர் தாங்க. என்ன டிசைன் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கார் செம்மையா இருக்குங்க உண்மையிலேயே. எஸ்யூவி ஆச்சு, நான் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கு. அத்விக், அந்த கார் கலர் செம்மையாக இருக்கு. அத்விக், நீ க்ரோ அப் ஆகி நீ ஏர்ன் பண்ணி நீ வாங்கி அம்மா அப்பாவை கூப்பிட்டு போவியா? அந்த கார் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, பட் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே எத்தனாவது டேனே தெரியல. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் கார்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. நம்ம பார்த்ததில் வந்து சில கார்ஸ் வந்து பார்க்கல. வோல்வோ நம்ம வந்து பார்க்கல. அதே மாதிரி டொயோட்டா, ஹோண்டாவா அதே மாதிரி டொயோட்டா, ஹோண்டா இதுவுமே நம்ம வந்து பார்க்கல. சரி, இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்ட்ரீட் வந்து மோத்தி பார்த்து வச்சுருக்காரு. அந்த ஸ்ட்ரீட் வந்து ஆக்சுவலாக நிறையா கார் டீலர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கலாம். அந்த கார்ஸ் நமக்கு எந்த கார்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அது வச்சுருக்கிறவங்க கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து மற்ற டீலர்ஸ்க்கும் இங்கேயும் என்னென்ன அந்த மாதிரி நிறையா வந்து பேக்ரவுண்ட் வேலை இருக்குது. நம்ம வீட்டிலையே ஆன்லைனில் உட்காந்து தேடி பண்ண வேண்டிய வேலைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச கார் எல்லாமே பார்த்து கம்ஃபர்ட் எந்த காரில் கரெக்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கார் ஹண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கார் ஹண்ட்டுக்கு வாங்க போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு பேர் என்னமோ, இந்த ஷோரூம் பேர் என்ன, இதோட பேர்? ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து சாஃபா அப்படிங்கிற ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். உள்ளே வந்தோடனே கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்தோடனே ஜாகுவார் வேணுமா, பென்ட்லி வேணுமா, ரோல்ஸ் ராய்ஸ் வேணுமா? He said he's going to get the white Lamborghini. ஓகே, இது வேணுமோ, மெசரேஜி வேணுமா அப்படின்னாங்க. தம்பி 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 பொறுப்பா பொறு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து லெக்ஸஸ் இருக்கான்னு காட்டுங்க, டொயோட்டா இருக்கான்னு காட்டுங்க அப்படின்ட்டு இருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபெராரி, லாம்பர்கினி, மெசரட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஷோரூம் இருக்குங்களா, அதில் வந்து லெக்ஸஸும் டொயோட்டாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவங்களே அவங்க காரில் கூப்பிட்டு போகிறாங்க, அதை போய் பார்ப்போம்.
ஆத்விக் வந்து வாயை பொழந்துட்டான். மெக்லரனா? சரி, நீ பெரிய பையனா, நீ வாங்கு ஏர்ன் பண்ணி. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மசரட்டி, ஃபெராரி அதெல்லாம் தான். ஆத்விக் வந்து வாட் வாட் அப்படின்ட்டான். உட்காந்து பாரு. ஸோ இது வந்து டொயோட்டா ஹேரியர். ஹேரியர் வந்து ஆக்சுவலாக மலேசியன் ரோட்ஸுக்கு வந்து அஸ் அ ஃபேமிலியாக ஓட்டுறதுக்கு வந்து ஹேரியர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. டொயோட்டாவில் ஹேரியர், அப்படி இல்லைன்னா லெக்ஸஸ். இது ரெண்டுமே வந்து மலேசியன் ரோட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். சர்வீஸ்லாம் அடிக்கடி வராது, பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொன்னதில் நிறையா ஓட்டு வந்து இந்த ஹேரியருக்கு வந்து வந்துச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்க தள்ளி பின்னாடி தள்ளி உட்காத்தாங்க பாப்போம். எப்படி அம்மா இருக்கு? இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் கார்ஸ் இன் மலேசியா. டொயோட்டா வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பெஸ்ட் பெட்ஸ் தட் யூ கேன் பர்ச்சேஸ் இந்த கார்னா வந்து டொயோட்டா வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதோட பூட் ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஸ், நல்ல நல்ல பூட் ஸ்பேஸ். வச்சுக்கோ, வச்சு நீயும் அதில் உட்காந்துக்கோ, உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நல்ல பெரிய பூட், ஸ்பேஷியஸான பூட் ஸ்பேஸ் தான். இப்போ நான் உட்காந்துருக்கிற கார் இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி கால் நீட்டிக்கிறதுக்கு அந்த ஹைட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. முன்னாடி டெக்னிக்காலிட்டிஸ் எனக்கு தெரியாது, பட் பின்னாடி உட்காரக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து லெக்ஸஸ், அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி முன்னாடி அந்த இது இருந்துச்சா, அந்த டயல் இருந்துச்சா? லெக்ஸஸ்ல மட்டும் தான் இப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு. டேஷ்போர்ட் சூப்பரா இருக்கு, நல்ல ஹைட். NX ஆப்ஷன் வந்து இதுல வந்து RX NX ன்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. RX வந்து பெருசு, NX வந்து NX வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். NX ஆப்ஷன் பார்த்தா ஆக்சுவலா இந்த மெர்சிடிஸ் இருக்கு பாருங்களேன், இங்க வாடி பட்டோம். இது சேம் பிரைஸ். இந்த மெர்சிடிஸும் சரி, இந்த ஹேரியரும் சரி, ரெண்டும் சேம் பிரைஸ். இது வாங்குறதுனா மோத்தி வந்து இது எடுத்துக்கிறதுனா பிரச்சனையே இல்லை. நீ பாட்டுக்கு எடுக்கலாம், போகலாம், நிறுத்தலாம், டெய்லி பிக்கப் ட்ராப் பண்ணிக்கலாம் ஈஸியான்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வந்து அந்த அமுங்கின கார் எனக்கு ஒத்து வராது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் கார் வேணும். ஹைட் கார் அதே சமயம் எடுத்து டிரைவ் பண்ணி பார்க்கிங்க்கு திருப்புறதுக்கு எல்லாமும் ஈஸியா இருக்கணும். If we get a high car, I'm just a toddler. How do I get on it? You're not a toddler anymore. படா படா. இவரே என்ன பண்றாருன்னா, இவரே ஒரு டொயோட்டா தாங்க அவர் டிரைவ் பண்றாரு. ஸோ நான் வந்து எனி டே நான் வந்து டொயோட்டா தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டொயோட்டா தான் பெஸ்ட்டு. ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணணும்னா டொயோட்டா, லெக்ஸஸ், இது ரெண்டுமே ஜாப்பனீஸ் கார். ஜாப்பனீஸ் காரில் பிரச்சனையே இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு டிரைவ் பண்ணலாம். ஆயில் சேஞ்செலாம் வந்துச்சுன்னா 300-400 ரிங்கெட்ஸ் ஆகும். அதே நீங்கள் ஜெர்மன் கார்ஸ் வந்து லைக் பென்ஸ், வோல்வோ இதெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஆயில் சேஞ்ச் பண்ணணும் கூட 800+ ஆகும். ஸோ நான் எனி டே வந்து டொயோட்டா ட்ரஸ்ட் பண்ணுவேன். பொதுவாகவே ஜாப்பனீஸ் கார் பிரச்சனை இருக்காது, லைக் டொயோட்டா, லெக்ஸஸ் அந்த மாதிரி போயிருங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பட் ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒப்பீனியன் கேட்டுக்குவோம், நம்மளுக்கு எது செட் ஆகும்னு அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லி சாயந்தரம் மழை வருதுங்க. காலையில் நல்லா வெயில் அடிக்குது, சாயந்தரம் நல்லா மழை வருது. ஓகேங்களா? ஆல்சோ இந்த கார் கடைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock 6 o'clock மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணோம், மத்தியானமே போயிடலாம், 1 மணிக்கெலாம் கிளம்பி போயிடலான்ட்டு 1 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம். எங்கள் நேரம் இன்னைக்கு 1 மணிக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, சரியான மழை. சும்மா நாங்கள் இப்போ இடத்துல ஒதுங்கி நின்றுட்டு இருக்கோம். அங்கே பிரிட்ஜு பார்த்தீங்களா,
கீழே ஒரு ரோடு, மேலே ஒரு பிரிட்ஜு, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு, 3 லேயருக்கு வந்து போட்டிருக்கிறாங்க பிரிட்ஜு. ஸோ சும்மா ஒதுங்கி நின்றுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஏதாவது இன்னொரு கார் கடை வந்து இன்னும் ஒரு 5 minutes நடந்தோம்னா அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. அடுத்து அங்கே போய் பார்க்கணும். கொஞ்சம் மழை செட்டில் ஆனோன்னா அங்கே போய் பார்ப்போம். ஓகேங்க, இப்போ வந்து அடுத்த ஷோரூமுக்கு வந்து வந்துட்டோம். மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. இத்தனை நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே BMW, மெர்சிடிஸ், லெக்ஸஸ், இது எல்லாமே இப்போ டொயோட்டோ வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நான் உட்காந்துருக்கிற கார் என்னன்னு தெரியுங்களா? நம்ம ஊர் ஹுண்டாய் கிரேட்டாவில் வந்து உட்காந்துருக்குறேன். சரி, சும்மா பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு. டீசெண்டாக தான் இருக்குங்க. இது வந்து ஹுண்டாய் கிரேட்டா. இந்த கடை இருக்கு பாத்தீங்களா? இப்போ நாங்க வந்திருக்க டீலர் பாத்தீங்களா? இவங்க யாரமோ? இவங்க பேர் வந்து சைம் டார்பி. இவங்க வந்து எங்களோட கிளையண்ட். இவங்க வந்து ஏஷியா ஃபுல்லா BMWவோட மெயின் ரீசெல்லர் வந்து இவங்க தான். இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஐ மீன் BMW டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஸ்திரேலியா வரைக்கும் இவங்க தான். ஸோ பெரிய பிராண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட்ஸ் ஃபார் கார்ஸ். அவங்ககிட்ட வாங்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தி, எல்லாமே எக்ஸ்பென்சிவ். கம்ப்ளீட்டாக அவங்க செக் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸ் செக் பண்ணி வண்டியோட கண்டிஷன் பார்த்து எல்லாமே. ஆல்சோ கெட் சம் சார்ட் ஆஃப் Merc, BMW எல்லாமே வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம உடனே எடுத்துட்டு போயிடலாம். அப்படி இருக்கு. அந்த கலர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. 2023 மாடல் BMW X3 சைஸு, டிசைன் எல்லாமே பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் கேட்குற ரேட்டுக்கு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷுங்க, அப்படியே புது பீஸ். அதனால் நாங்கள் கேட்குற ரேட்டுக்கு வந்து தரமாட்டேங்கிறாங்க. இதில் உட்காந்துட்டு இது வந்து X1, அது X3, இது X1 ஓகே அப்படி தான் இருக்குது. எஸ்பெஷலி அதில் உட்காந்துட்டு நம்ம இதில் உட்காரும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஐ மீன் நம்ம கேட்குற ப்ரைஸுக்கெலாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அது மேலே கண்ணாக இருக்குது, தரமாட்டேங்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ நாங்கள் இங்கேயும் வந்து பார்த்துட்டோங்க. இது என்ன டீலராமோ? சைம் டார்பிலையும் நாங்கள் வந்து பார்த்துட்டோங்க. ஓகேங்களா? ஸோ சில பேர்த்துக்கு வந்து டவுட் வரலாம், இந்த ரீகண்டிஷன்டு கார்ஸ் அப்படின்னா என்னன்னு வந்து டவுட் வரலாம். 2 வகையான இருக்குங்க. ஒன்று வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் இருக்குது, யூஸ்டு கார்ஸ் இருக்குது, ரீகண்டிஷன் கார்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க விற்றுருப்பாங்க, அந்த விற்கிறத நீங்கள் அப்படியே வந்து வாங்கிக்கிறீங்க. இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ். இந்த ரீகண்டிஷன் கார்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க யூஸ் பண்ண காரை நம்ம எடுத்து அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து புதுசாக வந்து மாற்றிடுவாங்க. அந்த ஒரிஜினல் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ்க்கு என்னென்ன இருக்குமோ அதை வந்து மாற்றிருப்பாங்க. இப்போ கிளச் பேட் போயிருக்கு, மீட்டர் போயிருக்குது, அந்த மாதிரி அந்த உள்ள டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினலாக ஒரு புது காரை வந்து செய்கிறப்போ எப்படி இருக்குமோ, அந்த கம்பெனியோட பார்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதையுமே வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரீகண்டிஷன்டு கார்ஸ். சரிங்களா? இந்த ரீகண்டிஷன்டு கார்ஸ்லையும் சரி, நார்மல் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லையும் சரி, நம்மளுக்கு எங்கே டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜில் தான் வந்து டவுட் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்கு அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் தான் இந்த கார் ஓடி இருக்கான்னு நம்மளுக்கு சரியாக தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இந்த சைம் டார்பி இந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அந்த வெஹிக்கிளோட ஹிஸ்ட்ரி என்ன, எந்தெந்த பார்ட்ஸில் வந்து இஷ்யூ இருந்துச்சு, எந்தெந்த பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ ஏமாற்றக்கூடிய சான்சஸ் வந்து இவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் டைரெக்டான டீலர்ஸ். இப்போ BMW டீலர்ஸ் இவங்க, Mercனா Mercோட டீலர்ஸ் இவங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஏமாத்துற பிரச்சனை வந்து வராது. நீங்கள் சாதாரணமாக ஒரு டீலர் கிட்ட போய் செகண்ட் ஹேண்ட் கார் நான் வாங்கி ஒரே வருஷத்தில் திருப்பி இதெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிற இஷ்யூ எல்லாம் இந்த மாதிரி ரீகண்டிஷன் கார்ஸில் வந்து இவங்க கிட்டலாம் வாங்கும்போது பிரச்சனை வராது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வந்து தேடுறோம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து இவங்க கிட்ட பார்த்துருக்கோங்க. இவங்களோட வெப்சைட், சைம் டார்பியோட வெப்சைட்லையும் நம்ம போய் பார்க்கலாம். நிறையா கார்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன கார்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்குற கலர், நம்ம எதிர்பார்க்குற மாடல் வந்து இவங்க கிட்ட மற்ற ஷோரூமில் ஏதாவது இருக்கா, இவங்க வெப்சைட்டில் இருக்கான்னு திருப்பி இவங்க கிட்ட வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஆல்ரைட்டுங்க, இன்னொரு டீலர் வந்து கண்டுபிடிச்சி
மோத்தி கேட்ட அதே மாடல் லெக்ஸஸ் NX 300 அது வந்து ஒருத்தங்க கிட்ட கண்டுபிடிச்சு வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஸோ லெக்ஸஸ் NX 300 பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அட்டகாசமாக இருக்குது காரு. ஸோ எனக்கு அந்த BMW அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த X3 அந்த மாடல் ரொம்ப பிடிச்சது. உட்கார்ந்தோடனே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த கார் தான். சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனில் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய கார்ஸ் பார்த்தோம். ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் சர்ச்சுக்கு அப்புறமா லெக்ஸஸில் NX 300 எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை விட்டோம்னா மெர்சிடிஸில் GLC 300, அப்படி இல்லைன்னா BMW X3, இந்த 3 கார் தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். ஸோ இந்த 3ல் லெக்ஸஸ் தான் எங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன். அதில் வந்து ஒரு நல்ல டீலர், நல்ல ப்ரைஸ், நல்ல கண்டிஷன் கார் கிடச்சிச்சின்னா எடுக்கலான்னு வந்திருக்கோம். இந்த 3 கார்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டீலர் தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கார் பற்றி உங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். புதுசாக நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு லைசன்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்குறது, நாங்கள் இந்தியா போனோம், ஸோ எதுக்காக போனோம், இந்த விஷயத்துக்காக எதுக்காக போனோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். Until then, take care, tata, bye bye.